ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 6 மாதத்திலிருந்து 1 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான உணவுகளில் இன்றைக்கி ஒரு உணவு பண்ண போகிறோங்க. இந்த உணவு குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் கொழு கொழுன்னு வருவாங்க. ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கொடுத்து வரும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உணவு. எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த உணவு செய்கிறதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பும், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துவோம் இல்லையா அரிசி, அதையுமே வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற போட்டிருக்கேங்க. கொஞ்சம் ஊற வச்சுட்டு வச்சோன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 100 மில்லிகிராம் அளவுக்கு ஊற்றுறேங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்பூன் தான் பிடிக்கும். இவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்கன்னா சரியாக இருக்குங்க. இது வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். தண்ணி கூட ஊற்றுறனா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு லிக்விட் மாதிரி தான் நான் வந்துட்டு அரைச்சி கொடுக்க போகிறோம். இப்போ அந்த ஊற வச்ச 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி ஊற வச்சாலும் நம்ம சமையலுக்கு நார்மலாக உபயோகப்படுத்துகிற அரிசி தாங்க. இப்போ குக்கர் மூடிட்டு நம்ம வேக வைக்க போகிறோங்க. 5 விசில்கள் விட்டு நான் வேக வைக்க போகிறேன். இது மாதிரி சின்ன குக்கர் இருந்தால் ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய குக்கர் இருந்தால் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளே வச்சுட்டு இது மாதிரி குழந்தைகளுக்கு உணவு ரெடி பண்ணலாங்க. எப்போவுமே குழந்தைகளுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு கொடுக்கக்கூடாது. வாய்க்கிட்ட வச்சா அப்படின்னாலே அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா அவங்களே உறிஞ்சி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உறிஞ்சிக்குவாங்க. ஸ்பூனில் நம்ம வாய் பக்கத்தில் போய் வச்சோனாலே, வாயை ஒட்டி வச்சோனாலே அவங்களே வந்துட்டு உறிஞ்சிக்குவாங்க. இந்த பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எப்போவுமே குழந்தைகள் உணவு அரைக்கும்போது அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிட்டு கழுவிட்டு நம்ம அரைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு பாருங்கள். நல்லா அரைச்சி எடுத்துருச்சு பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க. நைஸாக வந்து லிக்விட் மாதிரி அரைச்சிடணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கரண்டியில் மசித்து கொடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போல்லாம் கொடுக்கவே கூடாதுங்க. இந்த 6 மாத குழந்தைகளுக்கு விழுங்கக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு ஸ்பூனை வாய்க்கிட்ட வந்து எடுத்து போய் வச்சோம் அப்படின்னு சாப்பாடு வச்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்களே உறிஞ்சி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அதே குக்கரை நம்ம வந்து அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அது வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப சூடு பண்ணலாம் அவசியம் இல்லை. எப்போவுமே குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பக்கத்தில் வெது வெதுப்பான தண்ணி காய வச்சு இன்னொரு டம்ளரில் ஸ்பூன் போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் 2 சொட்டு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு ஒரு பிஞ்சளவுக்கு நம்ம போட்டோம்னாலே போதுங்க. குழந்தைகள் உணவுக்கு எப்போவுமே உப்பு ரொம்ப ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த உணவு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது தினமுமே கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கலாம். உங்களோட சௌகரியம் தாங்க. இந்த உணவு பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே குழந்தைகள் உணவு கொடுக்கறதுக்காக ஒரே பாத்திரம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. எப்போவுமே ரொம்ப கெட்டியாலாம் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். ஃபோர்ஸ் பண்ணி எக்காரணத்தை கொண்டு குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கவே கூடாது. ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது 2 ஸ்பூனுக்கு சாப்பிட்டாலே போதுங்க. இவ்வளோ தாங்க, சூப்பரான குழந்தைகள் உணவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.